பச்சரிசியில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசி 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறினதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய வைக்க தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே 1 டே ஃபுல்லாக வச்சுருந்தா நல்லா காஞ்சிரும். அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இதோட 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தேவையான அளவுகளில் யூஸ் பண்ணி முறுக்கு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா மாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். முறுக்கு மாவோட 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உப்பை ஒரு பவுலில் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக காய்ச்சின எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணியை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டான மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு அச்சில் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான சைஸில் முறுக்காக புழிஞ்சிக்கலாம். இது போல் ஃப்ளாட்டான கடாயாக யூஸ் பண்ணால் ஒரே நேரத்தில் 4-5 முறுக்கு கூட செஞ்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்தோன்னே எடுத்துருங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.